45 வருஷம் ஆயிடுச்சு. கூலி படத்தையும் பாடுறீங்க, வடசென்னை பாட்டுக்கு போட்டியாகவும் நீங்க ஒரு படம் பண்ணீங்க. அது இன்னொன்னு அல்ல, இது கரெக்ட். அது அந்த படத்துக்கு அது ஏன்னா இது மாதிரி எப்படி அப்படியே சைட்ல எப்படி இப்படி கம்பு சொல்றீங்க ஏங்க? அதெல்லாங்க ஏங்க வேண்டாம். இது எத்தனையோ வருஷமா சொல்றேன், ஏதாவது திரும்ப சொன்னா இவர்கிட்ட எப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, எனர்ஜிக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. அவனாக்கா இதுல பட தூதுக்கா தின்னக்கிண்ட தூதுக்கா திக்கு திக்க தூதுக்கா தின்னக்கிண்ட தூதுக்கா இப்படின்னு சொன்னாக்கா, இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டில் ட்ரம் அடிச்சுட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம், ஆனா உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனாலதான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோட இருக்கேன். இடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை, அவரால் நடக்க முடியாது, அவரால் பேச முடியாது, அவருக்கு முடியலாம், ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரிலாம் 1000 நக்கல் நையாண்டி கிசு 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 கிசுங்கல் என்ன வேணா வரட்டும், நானா இருப்பேன். இன்னொன்னு, இவ்வளவையும் எடுத்துட்டு யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதான் போட போறீங்க. அதுக்காக இஷ்டத்துக்கு வேற பிரஸ் மீட்டிங்ல போனா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு பாக்குறேன். அல்ல இன்னொன்னு, நான் உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு நான் ஒரு ரீரிலீஸ் பண்றேன், ஒரு டிஆர் டாக்கீஸ்னு ஒரு நிறுவனத்தை, ஒரு ஓடிடி ஆரம்பிக்க போறோம், அதுலயே ஒரு யூடியூப் நடத்துறேன். டிஆர் டாக்கீஸ் படம், இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்தை ரீரிலீஸ் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் ஏதோ இந்த காலத்துல படம் பண்றேன்னு, நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்னா, ஏயா எஸ்டிஆர் எங்க டிஆர் எங்கயா, வெற்றிமாறனுங்க டிஆர் எங்கயா? கூலி பாடத்துல ப்ரமோஷன் பாடினா அனிருத் அடுத்த தலைமுறையில அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு. அனிருத் எனக்கு ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு இல்ல, அனிருத் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவரு என்ன கூப்பிட்டு பாட, அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது. அம்மாடி ஆத்தாடி அப்பா நீ தான் பண்ணு என் பையன் சொல்றாரு. என்ன காரணம்? அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது, எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது. இதான் இதுல அவரு